வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் பாயிண்ட் வந்து நம்ம சிஏ பில் அப்ளை பண்ணுறதுக்கான இன்னும் கேஎஸ்பி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதை பற்றியும், ரெண்டாவது வந்து நோஷனல் இன்க்ரிமெண்ட் பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பேசணும். ஸோ அந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு நமக்கு எந்தெந்த விதமான பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கணும், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகிட்டு அது கிடைக்காது இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற பற்றியும் ரெண்டாவது பாயிண்டில். மூணாவது பாயிண்டில் ஓஆர்ஓபி 2ஓட 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கல. ஸோ அவருக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து பண்ணார். ஸோ அதை பற்றி நம்ம வந்து 3வது பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஸோ இது 3 பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிடிஏ கேஎஸ்பி வெப்சைட் வந்து இன்னுமே ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் யாரெல்லாம் சிஏ பில்காக நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கீங்க, இல்லை மகளுக்கு வந்து திருமணம் பண்ணியிருக்கீங்க, ஸோ மேரேஜ் கிராண்டுக்கான அந்த டாக்குமெண்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கனாக்கா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பிசிடிஏ வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாகவே அவங்களோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாது தான் இருக்குது. இப்போ இடையில் வந்து கேஎஸ்பி வெப்சைட்டும் ஓப்பன் ஆகாமல் நின்றுடுச்சு. ஸோ அதுக்கான டைம் பீரியட் வந்து அவங்க 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே அது வந்து ரீஓப்பன் ஆகிடும், அதோட அப்டேட் எல்லாம் பண்ணி அப்படின்னு தான் அவங்க வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் இப்போது இஷ்யூ பண்ணுமே கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னுமே அது வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ எவ்வளோ காலம் கடந்து இது வந்து ஓப்பன் ஆகுதோ அவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு டைம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தான் இந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் வீடியோ மூலிமா. இந்த மாதிரி கேஎஸ்பி வெப்சைட்டை வந்து ஓப்பன் ஆகாமல் டெம்பரரியாக வந்து லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் காரணமாக. ஸோ அது வந்து மேபி இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்தில் ஓப்பன் ஆகலாம். யாரெல்லாம் சிஏ பில் அப்ளை பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதே போல் ஹவுல்தார் ரேங்க்கு கீழே இருக்கிற எக்ஸர்வீஸ் மேனோட மகள் யாராவது திருமணம் நடந்திருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ எப்போ சைட் ஓப்பன் ஆகுதோ கண்டிப்பாக அப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை இந்த மாதிரி வீடியோ மூலியமாகவோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் உடனடியாக அதை வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதனால் காத்துருங்க. இன்னும் பிசிடிஏவோட வெப்சைட்டும் சரி கேஎஸ்பி வெப்சைட்டும் சரி ஓப்பன் ஆகலை. ஸோ ரெண்டாவது பாயிண்டில் நோஷனல் இன்க்ரிமெண்ட்டை பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசணும். ஸோ கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்தாச்சு, அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும், முதல்ல அது வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 30 ஜூனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க, உங்களோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து 1 ஜூலையாக இருந்துச்சு. அதே போல் 31 டிசம்பருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க, உங்களோட இன்க்ரிமெண்ட் டேட்டு 1 ஜனவரியாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு டேட்டில் வந்து ஆயிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவேட்டி வந்து கண்டிப்பாக லாஸ்ட் என்ரோல்மெண்ட் படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி என்ன டிஏ இருக்கோ அதோட பர்சன்டேஜ் வச்சு. ஸோ உங்களோட பேசிக் பேலேயே இங்கே வந்து வேறு வித்தியாசம் வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிராஜுவேட்டியும் வரும். அதே போல் நீங்கள் கம்யூட்டேஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எத்தனை பர்சன்டேஜோ அதுக்கு தகுந்தாப்புல இங்கே பேசிக் பேக்கான அந்த வித்தியாசத்துக்கு தகுந்தாப்புல உங்களோட கம்யூட்டேஷன் இங்கே வந்து அதிகமாகும். அதே போல் இதற்கான டிடக்ஷன் எவ்வளோ வந்து உங்களோட அமௌண்ட்டு ஒவ்வொரு மாதம் வந்து டிடக்ஷன் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் தவிர்த்துட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீவ் என்கேஜ்மெண்ட்லேயுமே இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஏன்னா நம்மளோட ஆன் சர்வீஸில் இருக்கும்போது லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்மளோட பென்ஷன் பெனிஃபிட் எல்லாமே கேல்குலேஷன் ஆகுது. அதுக்கு தகுந்தாப்புல லீவ் என்கேஜ்மெண்ட்டுமே வரணும். ஸோ ஒருத்தருக்கு வந்து நம்ம கிரீவன்ஸ் போட்டோம், ஸோ அவங்களோட டேட்டா வந்து இன்னும் அப்டேட் ஆகாதனால அவருக்கு வந்து கிடைக்காது இருக்குது. அதே போல் உங்களுக்கு எவ்வளோ காலம் கடந்து வந்தாலும் வித் எஃபெக்டட் ஃப்ரம் எந்த டேட்லேருந்து உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுதோ அன்னிலேருந்து ரிவைஸ்டு டேட் எப்போ உங்களுக்கு வந்து ரிவைஸ்டு ஆகிட்டு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அந்த டேட் வரைக்குமான அந்த அரியர் அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அதனால் பிபிஓ வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பிபிஓவில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் அவருக்கு வந்து வித் எஃபெக்டட் ஃப்ரம் 1 ஜனவரி 2020 இவரோட டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2019. ஸோ ஒரு நாளைக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சாச்சு. ஸோ அதில் என்ன பெனிஃபிட் எல்லாம் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவரோட பேசிக் பே 20,888 ரூபாயிலேருந்து 21,988 ரூபாயை வந்து அதிகரிச்சிருக்கு.
நெக்ஸ்ட் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி அமௌண்ட் 5,36,382 ரூபாயிலிருந்து 5,64,696 ரூபாயை வந்து மாறி இருக்கு. அதே போல் அவரோட கம்யூட்டேஷன் வந்து 11,43,744 12,03,975 வந்து இங்கே மாறி இருக்கு. நெக்ஸ்ட் அதே போல் கம்யூட்டேஷனோட அந்த பிடிக்கிற அமௌண்ட்டும் 10,994 ரூபாயை வந்து அதிகரிச்சிருக்கு. இங்கே ஏற்கனவே பிடிச்சிருந்த அமௌண்ட்லேருந்து அதிகமாகிருக்காங்க. ஆவரேஜ் பே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 41,100 ரூபாயிலேருந்து 43,975 ரூபாய் மாறி இருக்கு. அதே போல் அவரோட பே மெட்ரிக் பேசிக் வந்து 35,900லேருந்து 38,100 ரூபாய் வந்து மாறி இருக்கு. ஸோ இங்கே பேசிக் வந்து 38,100 ரூபாய் தான் இருக்குது. ஆனால் இங்கே லாஸ்ட் பே வந்து 43,975 ரூபாயை வந்து எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே மிலிட்ரி சர்வீஸ் பே 5,200, இந்த கிளாஸ் பே 675, இது ரெண்டுத்தையும் இது ப்ளஸ் இந்த பே மெட்ரிக் இது மூணுத்தையும் கூட்டியாச்சுனாக்கா உங்களுக்கு 43,975 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இதோட மூணுத்தோட கூட்டுத்தொகை தான் லாஸ்ட் என்ரோல்மெண்ட்ரா. இதோட கேல்குலேஷன் படி தான் நம்மளோட பென்ஷன் பெனிஃபிட்டுமே இங்கே வந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த மூணுத்தையும் கூட்டி வர தொகையிலேருந்து உங்களோட பென்ஷன் கேல்குலேஷன் வந்து தவறான முறையில் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணி வாங்கலாம். ஸோ இப்போ சொல்கிறது நான் வந்து நோஷனல் இன்க்ரிமெண்ட்டுகள் மட்டும் இல்லை, உங்களோட பே டீட்டெயில்ஸுக்கு தகுந்தாப்படி உங்களோட பென்ஷன் வந்து கிடைக்கல, இல்லை ஓஆர்பி 1, 2, 3 ஏழாவது பே கமிஷனோ இல்லை 6வது பே கமிஷனோ சர்க்குலர் 568 இந்த மாதிரி வந்து எந்த பென்ஷன் ரிவிஷன்லாம் ஆச்சோ அந்த டைமில் உங்களுக்கு பென்ஷன் வந்து சரியான முறையில் கிடைக்கல, உங்ககிட்ட அதுக்கான வேலிடான ப்ரூஃப் இருக்குனாக்கா கண்டிப்பாக நீங்களுமே இது வாங்கலாம். அதே மாதிரி தான் இங்கே ஓஆர்பி 2ஓட 3வது இன்ஸ்டால்மெண்ட்டும் 4வது இன்ஸ்டால்மெண்ட்டும் வந்து ஒருத்தருக்கு கிடைக்காது இருந்தாச்சு. ஸோ அதோட காரணம் என்னன்னாக்கா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் கிடைக்கும்போது அவர் வந்து சிபிபிசி கிட்டேருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார். ஸோ இது வந்து ரெண்டு விதமான பென்ஷன் ஏஜென்சி இருந்தாங்க. ஸ்பார்ஸ் மைக்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று வந்து சிபிபிசியும் இன்னொன்று வந்து டிபிடிஓவும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இவங்ககிட்டேருந்து நீங்கள் என்ன பென்ஷன் ரிவிஷனோட அமௌண்ட் வந்து கிடைக்கலையோ அதுக்கான நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டும் டியூட்ரான் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து வாங்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன வந்து கிடைக்காது இருக்கோ அது வந்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இவருக்கு 3வது இன்ஸ்டால்மெண்ட்டு 4வது இன்ஸ்டால்மெண்ட்டோட அரியர் அமௌண்ட் வந்து கிடைக்காது இருந்தாச்சு. அதோட தொகை வந்து பார்த்தீங்கன்னா 75,709 ரூபா வந்து அவருக்கு கிடைக்காது இருந்தாச்சு. ஸோ இதுக்காக நம்ம வந்து கிரீவன்ஸ் போட்டு அவருக்கான அமௌண்ட்டும் வந்து வந்தாச்சு. ஸோ வந்த பிறகு இவருக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, நம்ம வந்து கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் இதோட ட்ராக் பண்ணியாச்சு. அதுக்கான என்னெல்லாம் பண்ணணுமோ அது வந்து பண்ணியிருந்தாச்சு. ஸோ கடைசியில் இவருக்கு வந்து பென்ஷன் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆன பிறகு இவர் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுறதே வந்து விட்டுட்டார். நமக்கு என்ன சார்ஜ் கொடுக்கணுமோ அதையுமே வந்து கொடுக்காத போயிட்டார். ஸோ இவர் வந்து கொடுக்காது போனதுனால நம்ம வந்து இவர் தவறாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் அவருக்கு வந்து வாங்கி கொடுத்த பிறகுமே, அதாவது நம்ம போட்ட கிரீவன்ஸ் மூலிமா அவரோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண பிறகுமே அவர் வந்து என்ன வந்து சார்ஜ் கொடுக்கணுமோ அது வந்து கொடுக்காது போயிட்டார். இங்கே வந்து நம்ம எதுவுமே அதிகப்படியாக வந்து வாங்க போகிறதில்ல. அவராக என்ன விருப்பப்பட்டு கொடுக்க போகிறாரோ அதுதான் வந்து வாங்க போகிறது. ஸோ நம்ம வந்து மினிமம் இவ்வளோ வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து நம்மளோட வேலையை வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்ட பிறகுமே இந்த மாதிரி நம்மளை ஏமாற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து முதல் நபர் இல்லை, இந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண விரும்பலை. இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட இல்லை மற்றவங்க யாருக்கிட்டமே நீங்கள் வந்து அவரோட உழைப்பை வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த உழைப்புக்கான ஊதியம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஏமாத்துறது மூலிமா அவரோட உங்களை நீங்கள் தான் ஏமாற்றிக்கிறேன் தவிர அவரோட உழைப்பை வந்து ஏமாற்றலை. அதே போல் அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து நீங்கள் அங்கே வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. உங்களுக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் போயிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை வந்து தீர்க்க தான் போகிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்களே வந்து மற்றவங்களோட உதவி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க. மற்றவங்களோட உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா அதுக்கான அங்கே ஏதாவது ஒரு ஊதியத்தை வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு இங்கே எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும்போதும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போகிறது வந்து இது வந்து தவறான கருத்து. இது என்கிட்ட மட்டும் இல்லை, மற்றவங்க யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களும்
அதுக்கான உங்களுக்கு ஏதாவது வேலை பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, எக்யூப்மெண்ட் வாங்குவாங்க, கரண்ட் பில் இருக்கும், டேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களோட கை காசு போட்டு பண்ணுவாங்க. அதனால் மற்றவங்களை வந்து ஏமாற்றாதீங்க. எனக்கு வந்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து என்னை ஏமாற்றிட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு இதில் வந்து எந்த பெரிய வருத்தமும் இல்லை. ஆனால் மற்றவங்களை வந்து ஏமாற்றாதீங்க. மற்றவங்ககிட்ட வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன சரியான சார்ஜோ அது வந்து கொடுங்க. அதிகப்படியாக சார்ஜ் வந்து உங்ககிட்ட வாங்குறாங்கன்ற பட்சத்துலேயே நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. உங்கள் வேலைக்கான சரியான ஊதியம் என்னவோ, அவங்களோட கஷ்டத்துக்கு சரியான ஊதியம் என்னவோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.